Praise the Lord. Hallelujah. இந்த காலை வேளையில் உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களை ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களுக்காக இந்த நாளிலே பேசுகிற வார்த்தையை நீங்கள் கவனித்து விசுவாசித்து அதற்கு ஒப்புக்கொடுங்கள். இன்றைக்கும் உபாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் தாமே எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். அந்த செங்கடலை பிளந்து தேவன் வெளியே கொண்டு வந்த பிற்பாடு ஆண்டவர் கானான் தேசத்துக்கு, வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு, சொந்தமாய் கொடுக்க போற தேசத்துக்காக அவர்களை வழி நடத்தி கொண்டு செல்லுகையில் ஜனங்களுக்கு எதிராக நிறைய யுத்தங்கள் நேரிடுகிறது. அந்த சமயத்தில் அவர்களுக்கு பயப்படுவீர்களாக, தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று மோசே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, அவரோடு இருக்கிற உடன் ஊழியனாகிய யோசுவாவுக்கு அவர் முதலாவது சொல்லுகிறார். ஏற்கனவே ஆண்டவர் அக்காலத்தில் நான் யோசுவாவை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த 2 ராஜாக்களுக்கு செய்தவைகளெல்லாம் உன் கண்கள் கண்டது, நீ போய் சேரும் எல்லா ராஜ்யங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று அதற்கு முந்தின 21ஆம் வசனம் சொல்லி தைரியப்படுத்துகிறார். அந்த 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த 2 ராஜாக்கள் யார்? அந்த 2 ராஜாக்கள் பாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனும், அதே நேரத்தில் 2ஆம் வசனத்தில் அந்த சீகோன் என்ற ஒரு ராஜா. அந்த 2 ராஜாக்களுக்கும் தேவன் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுத்தார். இப்பொழுது தொடர்ச்சியாக எத்தனை யுத்தம் வந்தாலும் ஜெயம் கொடுப்பார். காரணம், யுத்தம் கர்த்தர் செய்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு கூட தேவன் முன்குறித்த, தேவன் தெரிந்து கொண்ட, தேவன் வாக்களிக்க போகிற, தேவன் தீர்க்கமாய் சொன்ன ஒரு மேன்மைக்கு, ஆசீர்வாதத்துக்கு, ஒரு விடுதலைக்கு, ஒரு காரியத்துக்கு, ஒரு ஜெயத்துக்கு நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டீர்கள். நீங்கள் தேவன் கொடுக்க போகிற சுதந்திரத்துக்காக நீங்கள் நடத்தப்படுகிறீர்கள். ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறீர்கள். கர்த்தருடைய ஜெயத்துக்கு நேராய் நடத்தப்படுகிறீர்கள். ஆகவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஏற்கனவே எத்தனையோ காரியங்களில் உங்களுக்கு ஜெயம் கொடுத்தார், காப்பாற்றினார், விடுவித்தார், சுகமாக்கினார், அற்புதம் செய்தார், கடன் பிரச்சனையிலிருந்து விடுவித்தார், பிள்ளைகளை ஆசீர்வதித்தார், மேன்மைப்படுத்தினார், ஆவிக்குரிய வாழ்க்கையில் துணை நின்றார், ஊழியத்தில் ஜெயம் கொடுத்தார். அதே கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு இருந்து இனியும் அப்படி உங்களுக்கு யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்கனவே நாம் தோற்று போனது போல இருக்கலாம், விசுவாசத்தை இழந்து போனது போல இருக்கலாம், நம்பிக்கை இழந்து போனது போல இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சொல்றார், நான் ஏற்கனவே உங்களுக்கு யுத்தம் பண்ணினது போல இப்பொழுதும் யுத்தம் பண்ணுவேன், தொடர்ச்சியாக யுத்தம் பண்ணுவேன். விசுவாசத்தோடு நில்லுங்கள், தைரியத்தோடு நில்லுங்கள். நாம் சேர வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய, சுதந்திரிக்க வேண்டிய, நமக்காக தேவன் முன்குறித்திருக்கிற, ஆயத்தம் பண்ணுகிற, உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக முன்குறித்திருக்கிற சில வாழ்க்கை துணை, சில மேன்மை, வேலை, சம்பாத்தியம், சில குழந்தை பாக்கியம், இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்தில், வேலையில், சம்பாத்தியத்தில் தேவன் நியமித்திருக்கிற, முன்குறித்திருக்கிற, தேவன் ஆசீர்வதிக்க போகிற எல்லைகளுக்குள் தேவன் உங்களை நடத்த போகிறார். அங்கே ஜெயத்தை பார்க்க போகிறோம். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களுக்காக நீர் தொடர்ந்து யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறபடினால் இந்த நாளில் கூட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு விதமான பயம், ஒரு விதமான திகில், நம்பிக்கையற்ற, விசுவாசமற்று போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஆத்மாவையும் இப்பொழுது கர்த்தர் சந்திப்பீராக, இப்பொழுது விடுவிப்பீராக. இந்த நாளுக்கு முன்பாக எத்தனையோ காரியங்களிலே நீர் எங்களை காப்பாற்றி, தூக்கி எடுத்து, பலப்படுத்தி, சுகமாக்கி, ஆசீர்வதித்து வந்த தேவன் நாங்கள் அன்றரை விசுவாசிக்கிறோம். இனியும் நீர் அப்படிப்பட்ட தேவனாய் யுத்தம் பண்ணி எங்களுக்கு நியமித்திருக்கிற நன்மைகளுக்கு,
ஒவ்வொருத்தரையும் நீர் நடத்தி கொண்டு போவதற்காய் நன்றி நன்றி நன்றி. எத்தனை ராஜ்யங்கள் புறப்பட்டு வந்தாலும், எத்தனை கூட்டங்கள் விரோதமாக எழும்பி நின்றாலும், நீர் யுத்தம் பண்ணி ஜெயம் கொடுக்கிறபடினாலுமே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக ஜெயம் எடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரும் இப்பொழுது தொடுகிறீர், குடும்பத்தை தொடுகிறீர், ஒவ்வொருடைய சம்பாத்தியங்களை தொடுகிறீர், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை தொடுகிறீர். இதுவரை இந்த தடைகள் உடைக்கப்படுவதற்காய் நன்றி, கோணல் செவ்வையாக்கப்படுவதற்காய் நன்றி, அற்புதம் நடந்து சாட்சி சொல்ல போவதற்காய் நன்றி. சேர வேண்டிய, பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆண்டவரை சகலமும் வந்து சேர வேண்டிய முன்குறிக்கப்பட்ட வேறு பிரிக்கப்பட்ட நன்மையான ஈவுகளை, கர்த்தர் தாமே ஆசீர்வாதங்களை இன்று நாளிலிருந்து நீர் கொடுப்பதற்கு நடத்த போகிறீர். நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். God bless you. பயப்படாதிருங்கள், தேவன் யுத்தம் பண்ணுவார்.